அனைவருக்கும் வணக்கம். நம்ம எம்பவரில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா 9944930889 இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்க, நம்ம திருக்குறள் வகுப்புக்குள்ளே போகலாம். திருக்குறள் அப்படின்ற போது அதுக்கூட சிறப்பு பெயர்கள்னால் உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், தமிழ் வேதம், முதுமொழி, உத்தரவேதம், திருவள்ளுவம், இயற்கை வாழ்வில்லம், பொருளுரை, இப்படிலாம் நம்ம சிறப்பு பெயரில் அழைக்கிறாங்க. சரிங்களா, உலக பொதுமறை, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, உத்தரவேதம், திருவள்ளுவம், இயற்கை வாழ்வில்லம், பொருளுரை, இப்படின்ற சிறப்பான பெயர்கள்லாம் நம்ம திருக்குறளை அழைக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பரீட்சைக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்க, நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் நடுவு நிலைமை. நடுவு நிலைமை அப்படிங்கிறது நியூட்ராலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நடுவு நிலைமை பார்த்திங்கன்னா இல்லறவியல்லேருந்து எடுத்திருப்பாங்க. தக்கார், அதாவது அறத்துப்பாலில் எந்த இயல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இல்லறவியல்லேருந்து எடுத்திருக்காங்க. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். Whether a person has been just or unjust in life will be ascertained by the nature of offsprings left behind. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். Whether a person has been just or unjust in life will be ascertained by the nature of offsprings left behind. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம அப்துல் கலாம் பற்றி அப்துல் கலாம் ஐயா பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்துல் கலாம் அவரை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அது மட்டும் இல்லை, அவருக்கு வீணை வாசிக்க தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புக்கு எழுத்தாளராக இருந்தார். அவருக்கு அது பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆசையாக இருந்தது அப்படின்னா பைலட் ஆகணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் அவரோட கனவு தகர்த்தப்பட்ட பிறகும் கூட தன்னோட நிலைமையை அவர் என்ன பண்ணார், உயர்த்திக்கிறதுக்காக டிஆர்டிஓவில் போய் ஜாயின் பண்ணி ஸ்பேஸில் அது என்ன பண்ணார், புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட்டு அணு ஆயுத சோதனை நடத்தி அதில் மிகப்பெரிய வெற்றி கண்டார். சரிங்களா, தன் இறப்புக்கு பிறகும் தனது புகழை இந்த உலகம் புகழ்கிறது என்றால் அந்த மனிதனை இந்த உலகம் என்ன பண்ணுது, போற்றுதுன்னு அர்த்தம். அதே ஹிட்லர் இருந்தார். ஸோ ஹிட்லரும் ஃபேமஸ் பர்சன் தான். பட் அவர் எப்படி இருந்தார், எவ்வளோ மிகப்பெரிய கொடூரவாதி, ஆட்டோக்ராட், தானியங்கிவாதியாக இருந்தார். சரிங்களா, தான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது தான் என்ன இருந்தது. ஒரு பெயிண்டர் பார்த்திங்கன்னா, அவர் பெயிண்ட் அடிக்கிறவர் தான் ஆரம்ப காலத்தில் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் அதன் பிறகு ஜெர்மனியில் ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை இவர் கீழ் நடந்தது. பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்தார் ஹிட்லர். என்ன சொன்னாங்க, ஹிட்லர் மாதிரி இருக்காதடா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை இன்னைக்கு நல்ல உதாரணம் அதுதான். அப்படி இறப்புக்கு பின்னர் அப்பா எப்படா ஒளிவான் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் ஒருத்தர் நல்லா வாழ்ந்திருக்காரா வாழலையா அப்படிங்கிறது அவர் இறப்புக்கு பின்னர் மற்றவங்க அவர் பின்னாடி என்ன பேசிக்கிறாங்களோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறோம். சரிங்களா, whether a person has been just or unjust in life will be ascertained by the nature of offsprings left behind. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். எச்சன்னா மிச்சம் மீதி விட்டுட்டு போனாங்கன்னா அந்த புகழை பற்றி தான் என்ன பண்ணுவாங்க, அதை பேசும்போது நமக்கு பழி வருமா புகழ் வருமா அப்படிங்கிறத நினச்சிட்டு நம்ம முன்னாடியே என்ன பண்ணிக்கணும், நல்ல செயலை செய்யணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இவர் நேர்மையானவர் அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவர் என்பது அவருக்கு பின் என்று நிற்கும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி சொல்லை கொண்டோ அறிந்து கொள்ள முடியும். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஸோ அவருக்கு பின் என்று நிற்கும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது நெறி தவறி நடந்தவர் என்பது அவருக்கு பின் வரும் பழி சொல்லை கொண்டோ அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா, அடுத்த குறள் நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்தில் தான் எடுத்திருக்காங்க. இல்லறவியலில் அறத்துப்பாலிருந்து இந்த குறள் எடுத்திருக்காங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் அணி. அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறள் பாருங்கள் எவ்வளவு சிறப்பான குறள். ஓகேவா, ஸோ லைக் எ வெயிங் ஸ்கேல் தட் இஸ் பேலன்ஸ்டு அண்ட் ஸ்பேஸ் correctly in scholars lies in dispassionate assessment. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அப்படின்றது தாங்க இந்த
குறள். ஸோ இந்த குறளோட விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது அந்த கோல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, சீர்தூக்குற கோல் அப்படிங்கிறது தராசு சொல்கிறாங்க. சரிங்களா, தராசு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த தராசு அப்படிங்கிறது எப்படி வந்து சமன் செய்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுதோ வெயிட்டை பார்த்தீங்களா, அது வந்து முன்னாடியும் நிற்காது பின்னாடியும் நிற்காது, எப்படி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுதோ அந்த மாதிரி நல்லவங்களோட சொல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. வந்து ஒரு பெரிய அரசாண்மைகளில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, ஈக்குவலாக அந்த நீதி அப்படின்றத நிலைநாட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த குறள் எவ்வளோ அழகான குறள் சொல்லலாம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோட அமை சான்றோருக்கு அணி. சான்றோர் படித்தவங்க எப்பயுமே எந்த பக்கமும் சாய மாட்டாங்க. சரிங்களா, தராசு எப்படி வந்துட்டு ஈக்குவல் தனி என்ன சொல்கிறது ஈக்குவலாக வந்துட்டு வெயிட் பண்ணுதோ அந்த மாதிரி அந்த படித்தவங்க சான்றோர் அப்படின்றவங்க தன்னோட நிலைமையிலேருந்து சிறிதும் அந்த நியாயம் நீதியிலேருந்து தவற மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த குறளோட விளக்கம். சரிங்களா, ஸோ மனுநீதி சோழன் பற்றி உங்களுக்குலாம் தெரியும். மனுநீதி சோழன் வந்து தன்னோட ஒரு மாடு என்ன பண்ணும், ஒரு பசு வந்துட்டு ஒரு பசுவோட கன்றுக்குட்டியை தேர்காலிட்டு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த தேர்கால் தேரை ஓட்டுனது அவரு கிடையாது. ஸோ தேரை ஓட்டுனது யார், ஆமாம் அவரோட பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி சேரியட் ஓட்டுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அவர் தான். ஸோ ஓகே, ஆனால் வந்து அவர் என்ன பண்ணல, தன்னோட அதுக்கு ஈக்குவலாக தன்னோட பையனையே என்ன பண்ணார், ஆமாம் தேர் விட்டு கொன்னார். சரிங்களா, சாரதி அந்த சாரதியை விட்டு என்ன பண்ணுறாங்க, தேரை விட்டு தன்னோட மகனையே கொள்றார். ஓகேவா, கன்றுவின் உயிருக்கு இணையாக பசு கன்றின் உயிருக்கு இணையாக தன் மகனது உயிரையே கொடுத்தான் இந்த மனுநீதி சோழன். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சான்றாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ எப்படி வந்து தராசு வந்து முள் போல் சான்றாண்மை படித்தவங்க ஈக்குவலாக அந்த நீதியை கொடுப்பாங்க வழங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. முன் சமமாக நின்று பின் தன்னிடத்தில் வைக்கப்பட்ட பொருளின் அளவை காட்டும் தராசு போல ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோருக்கு அழகாகும். ஒரு பக்கமாக சாஞ்சிரு தராசு ஒரு பக்கமாக சாயாமல் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக நிற்கிற தராசு மாதிரி நடுவு நிலைமை, நான் என்னோட நடுவு நிலைமையிலேருந்து ஜஸ்டிஸ்லேருந்து நான் கொஞ்சம் கூட தவற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சான்றாண்மை மிக்கவர்கள் நீதி வழங்குவாங்களாம். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சான்றாண்மை அப்படின்ற நடுவு நிலைமை அப்படின்ற ஒரு குறள். சரிங்களா, நடுவு நிலைமை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த குறள் வழியாக நாம் தெரிந்து கொள்வது என்ன, ஆமாங்க எந்த ஒரு நிலைமையிலும் நீதி தவறக்கூடாது அப்படின்றது தான். சரிங்களா, அடுத்த குறள் பாருங்க, கூடா ஒழுக்கம் அப்படின்ற அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இம்ப்ராப்பர்ட்டி கூடா ஒழுக்கம் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா துறவரவியலிருந்து எடுத்திருப்பாங்க. துறவரவியல் அறத்துப்பால் தான் இந்த குறளும். அறத்துப்பாலில் துறவரவியல் அப்படின்ற இயலிருந்து எடுத்திருப்பாங்க. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்தம் மேய்ந்தற்று. A person will frail heart assuming an imposing appearance is like a cow grazing wearing a tiger skin. ஓகேவா, ஸோ இந்த பாருங்க, a person with a frail heart assuming an imposing appearance is like a cow grazing wearing a tiger skin. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்தம் மேய்ந்தற்று. புலியின் தோல் போர்த்த மேய்ந்தற்று, பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. பசுத்தோல் போர்த்திய புலி பார்க்கறதுக்கு பாருங்க பசு மாதிரி இருப்பான், ஆனால் பாஞ்சானா புலி. ஓகேவா, பார்க்குறதுக்கு பரம சாது, ஆனால் பேசினான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான், அந்த இடமே அதிர்ந்து போயிடும் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, அதுதான் சொல்கிறாங்க. மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை பசு மேய்ந்தார் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னாங்க. மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை பசு மேய்ந்தார் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, பசுத்தோல் பற்றிய புள்ளி மாதிரி என்ன பண்ணுறது, டைம் வர வரைக்குமா வெயிட் பண்ணலாமா அப்படி சொல்லலை, மனதை அடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, புளி என்னைக்காவது புல்லை திங்குமா, திங்காது. புளி என்னைக்காவது புல்லை திங்க பசிச்சாலும் திங்காது. அதே மாதிரி பசு என்ன பண்ணும், புளி மாதிரி பாயாது. இருந்தாலும் மனதை அடக்கணும், அந்த வல்லமை அப்படிங்கிறது கூடா ஒழுக்கம். சரிங்களா, கூடா ஒழுக்கம் தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம யாரோட பழகுறோமோ அப்படிதான் ஆகும். சொன்ன கூடா ஒழுக்கம் அப்படின்ற அதிகாரத்தின் கீழ் எடுத்தப்பட்ட குறள் இது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வழியை தவக்கோலமானது புலியின் தோலை போர்த்து கொண்டு பயிரை பசு மேய்ந்தார் போன்றது. சரிங்களா, புலியின் தோலை போர்த்து கொண்டு பசு என்னைக்குமே நம்ம புல்ல திங்காதுன்ற நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்த குறள் போலாமா. கூடா ஒழுக்கத்தில் தான் இன்னொரு குறள் எடுத்திருக்காங்க. இம்ப்ராப்பர்ட்டியில் கனைக்கொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படுலால் கொழல் வினைப்படுவால் கொழல்
கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படுபாலால் கொளல். Judge a person by his deeds. The straight arrow is destructive and yawl. The bent musical bow is sweet. Is bent musical instrument is sweet அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அகைன் ஐ செட் கனைக்கொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படுபாலால் கொளல். Judge a person by his deeds. The straight arrow is destructive and all, and that musical bow is bent அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. அம்பு பார்க்கறதுக்கு நேராக தான் இருக்குது, ஆனால் ஒரு உயிரையே கொன்னுடும். சரிங்களா? அம்பு பார்க்கறதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, நேராக தான் இருக்குது, ஆனால் அது உயிரை கொல்லும். ஆனால் வளைவுடன் இருக்கும் யாழானது கொம்பு இனிமையை தருகிறது. யாழின் கொம்பு இனிமை. இந்த யாழ் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு. சீவக சிந்தாமணியில் வரும் யாழ் அப்படின்ற ஒரு கருவியை மீட்டினதா சீதத்தன். கேவசம் என்ன பண்ணுவான் சீவகன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, தத்தையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வருவான். யாழ் வந்து மீட்டி தான் என்ன பண்ணிக்குவோம், கல்யாணம் பண்ணிக்குவோம். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் அந்த ஹீரோயின் தத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு நார் வந்து அந்து போயிருக்கும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தன்னோட நரம்பை எடுத்து அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது அந்த நரம்புக்கு பதிலாக, அந்த யாழில் இருக்கிற நரம்புக்கு பதிலாக தன்னோட நரம்பை எடுத்து வாசிச்சாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது என்னன்னா அழகிய அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? ஒரு இசைக்கருவி. யாழ் வந்து வளைந்திருந்தாலும் இனிமையான ஓசையை தருகிறது. ஆனால் அம்பானது நேரே நிமிர்ந்திருந்தாலும் ஒரு உயிரை கொள்கிறது. அதுபோல நேராக தோன்றினாலும் அம்பு கொடியது. ஓகேவா? ஸோ யாழின் கொம்பு நன்மையானது. மக்களின் பண்புகளை செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலோட செயல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல்வகையால் இருந்து பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனால் செய்யறதெல்லாம் எப்படி இருக்கும், ஆமாங்க கேட்டதாக இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு சில பேர் கடுமையான தோற்றத்தை கூட இருக்கலாம். ஆனால் அவங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னா மேன்மையானதாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற நல்ல மனசில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற குறள் தான் இது. மறுபடியும் குறள் ஒரு முறை சொல்கிறேன். கனைக்கொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படு பாலால் கொளல். வினைனா நம்மளோட செய்கிற செயலில் தான் நம்மளோட தோற்றத்தை வச்சு தீர்மானிக்கொள்ள, செய்கிற செயலில் தீர்மானிக்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது இது எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள். விம்புக்கும் அதாவது வில்லுக்கும் யாழுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லிட்டாங்க. அடுத்த குறள் பாருங்கள். கல்லாமைனா நாட் லேர்னிங். ஓகேவா? படிக்காமையால் வரும் இழிவின்மை. ஸோ படிக்கலைன்னா ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் மேம்பட முடியாது. கல்வி இல்லாதன்னு என்ன பண்ண முடியாது, கலர் நிலம்னு சொல்கிறாங்க. உலர் என்னும் மாத்திரையார் அல்லல் பயவா கலரணையர் கல்லாதவர் பயனில்லாத கலநிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரார் வேறு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? The illiterate are seen as existing to fill space. They are like barren wastelands. ஸோ fill space மட்டும் தான் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்னும் யூஸும் இல்லை அப்படின்றாங்க இல்லிட்ரேட் பீப்புள். ஸோ உலர் என்னும் மாத்திரையார் அல்லல் பயவா கலரணையர் கல்லாமை அப்படின்ற அதிகாரம் இது பார்த்திங்கன்னா அரசியல்லேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அரசியலில் என்ன எடுத்திருப்பாங்க, இந்த பொருட்பாலில் இருக்கும். ஓகே, பொருட்பாலில் அரசியல் அப்படின்ற இயல்லேருந்து எடுத்திருப்பாங்க. உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர வேறு எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. The illiterate are seen to existing to fill space. They are known like barren lands அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, முடிச்சிட்டார். சரிங்களா? barren lands அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிச்சிட்டார். என்ன சொல்கிற வராருன்னா, இந்த நிலத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா, தரிசு நிலத்தில் என்ன பண்ண முடியாது, பயிர் பண்ண முடியாது. அதே மாதிரி படிக்காதவங்களோட மனசு, அதாவது அவங்க இருந்தாலுமே இல்லாத மாதிரி தான். சரிங்களா? அவங்க படிக்காதவங்க இருந்தாலும் ஒரு இடத்த ஃபீல் பண்ணுற மாதிரி தான். ஆனால் அவங்கள எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தரிசு நிலம் போன்றவர்கள் கல்லாதவர்கள் என்று திருவள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். கல்லாதவர் உயிரோடு இருக்கின்ற சொல்லப்படும் அளவினர் இல்லாமல் ஒன்றும் விளையாத கலர் நிலத்திற்கு ஒப்பாவர். எதுவுமே விளையாத கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இல்லிட்ரேட் பீப்புள், அதாவது கல்லாதனால வரக்கூடிய தீங்கு அதை பற்றி சொல்கிறார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா படிக்காமையில் வரும் இழிவு நாட் லேர்னிங். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர். விலங்கோடு மக்கள் அணையர், விலங்குனா ஆமாம், கற்றவர்கள் கல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே வேறுபாட்டிற்கு இணையானது. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். ஸோ பார்த்திங்கன்னா இவர் பார்க்குறதுக்கு எப்படி, நம்ம யார்லேருந்து வந்தோம், விலங்குலேருந்து தான் வந்தோம். ஓகேவா? ஸோ நம்மளோட சிப்பாஞ்சி அப்படின்ற விலங்கு வகையிலேருந்து தான் மனிதன் வந்து வந்தாங்கன்ற மாதிரி நம்மளோட ரெக்கார்ட் இருக்குது. என்னது,
ஆமாங்க, ஹோமோசாஃபியன்ஸ். மனிதனோட சயின்டிஃபிக் நேம் என்ன தெரியுமா? ஹோமோசாஃபியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ யார்லேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா சிப்பாஞ்சிலேருந்து வந்தோம்னு சொல்லுவாங்க. விலங்கோட மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. ஸோ மக்களுக்கும் விலங்குகளுக்கும், படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத விலங்கு அனிமல் அண்ட் மேன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் அனிமல் ஆர் கால்ட் அஸ் லிட்ரேட் அண்ட் இல்லிட்ரேட். விலங்கோட நோக்கம் மக்கள் எவ்வளவு மேன்மையுடையவரோ அவ்வளவு தாழ்ந்தவர். நூலை கற்றவரோடு நோக்காத அல்லாத கல்லாதவர். நூலை புக் எடுத்து படிக்காதவங்க வந்து என்ன பண்ணிட்டார்? விலங்கோட ஈக்குவலாக சொல்லிட்டாரு. சரியா? ஓகே, அவன் என்ன சொல்ல வராரு? விலங்கோட மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஓகேவா? ஸோ விலங்கோடு கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது குற்றம் கடிதல். இதுவும் பார்த்தீங்கன்னா பொருட்பாலன் தான் எடுத்திருப்பாரு. குற்றம் தவிர்த்தல். ஃபெண்டிங் ஆஃப் ஃபால்ஸ். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். ஹேவிங் நோ safeguards before the onset of trouble will make our lives dry straws before a raging fire. Having no safeguards before the onset of trouble will make our lives dry straws before a raging fire. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். குற்றம் கடிதல் ஃபெண்டிங் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்ற டாபிக்லேருந்து எடுத்திருக்காங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். பழி வரும் முன்னரே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல் அழிந்துவிடும். ஸோ நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது, ஒரு பழி வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம சிந்திச்சு நம்மளை காத்து கொள்ள முடியல அப்படின்னா நெருப்பு வைக்கப்பட்ட நெருப்பு எப்படி பற்றி எரியுமோ அதுபோல் தான் நமக்கு பழி சொல்லும் எஞ்சும் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார். குற்றம் கடிதல் ஃபெண்டிங் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்ற அதிகாரத்தில் சொல்ல வரார். சரிங்களா? ஓமை அணி இதில் பயின்று வந்திருக்கு. ஏன்னா வைக்க போகிற போலன்னு சொல்கிறாங்க. வைக்கப்போல் போல நம்மளோட நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கப்போர் போல நம்மளோட வாழ்க்கையோடும் அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அது வந்து ஓமை அணி இந்த குறளில் பயின்று வந்திருக்கு. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். குற்றம் நேர்வதற்கு முன்னரே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போல் அழிந்து விடும்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்க. குற்றம் கடிதல தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. இது எல்லாரும் செய்கிறது. வாழ்க்கையில் நம்மளோட குற்றத்தை எப்பயுமே பார்க்கவே மாட்டோம். தன்னோட முதுகு எப்பயுமே பார்க்க முடியாதுன்றதுக்காக அடுத்தவங்க முதுகு பார்த்து என்ன பண்ணுறது? குற்றம் சொல்கிறது. தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. What flaw could fail a leader who rectifies his faults before noticing and pointing out others? தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. What flaw could fail a leader who rectifies his faults before noticing and pointing out others? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணாடியில் தாமுகம் தான் எப்பயுமே தெரியும் இல்லையா? ஆனால் கார் கண்ணாடியில் பாருங்க, ஆப்ஜெக்ட்ஸ் இன் மிரர் ஆர் க்ளோசர் தன் தே அப்பியர்னு இருக்கும். ஒரு காரில் ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, க்ளோசர் தென் ரியர். ஓகேவா? ஸோ அது எப்பயுமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பெருசாக தெரியும். அடுத்தவங்க மிஸ்டேக்ஸை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும். நம்மளோட தவறுகளை வந்து ஆராயும் போது ரொம்ப சின்னதாக தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தலைவனானவன் என்ன பண்ணிக்குவான்னா, மற்றவங்க குற்றத்தை கண்டு நீக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட குற்றத்தை கண்டு முதல்ல என்ன பண்ணிக்குவான்? நீக்கிட்டு எந்த பழியும் ஏற்படாது அவனை பார்த்துக்குவாங்களாம். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை காணும் ஆற்றல் மிக்க தலைவனுக்கு என்ன குற்றம் நேரும் அப்படின்றதாங்க இந்த குறளோட விளக்கம். அடுத்து இடனறிதல். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னலது. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்டல் பின்னலது. இடன் அறிதல். இதுவும் பார்த்தீங்கன்னா இடன் அப்படிங்கிறது பிளேஸ். ஓகேவா? ஸோ ஃபைண்டிங் ரைட் பிளேஸ், நோயிங் தி ரைட் பிளேஸ். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னலது. ஸ்டார்ட் நாட் எ டாஸ்க் திங்கிங் இட் ஈஸி until you choose the right place to accomplish it. Start not a task thinking it is easy until you choose the right place to accomplish it. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னலது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்த வந்து ஒரு பகைவரை தாக்கி போகணும் அப்படின்னா அதுக்கான நேரம், அதுக்கான இடம், அதுக்கான சரியான காலம், இடம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, அதற்கு முன் பகைவரையும் இகழவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னலதுன்னு சொல்கிறாங்க. பகைவரை முற்றுகையிட்டு வெல்லுவதற்கேற்ற இடத்தை காணும் வரை எச்செயலையும் தொடங்க வேண்டாம், அதுவரை அப்பகைவரை சிறியர் எண்ணி இகழவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இடன் அறிதல், நோயிங் தி ரைட் பிளேஸ்,
ஓகேவா. புலி பதுங்கி தான் என்ன பண்ணும், பாயுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம் வர வரைக்கும் என்ன பண்ணுமா, வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. அந்த மாதிரி தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடகண்ட பின்னலது. பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. அடுத்த குறள் லாஸ்ட் ஒன். ஸோ கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. Neither will the strongest chariots sail the seas, nor will the seafaring ride the landன்னு சொல்கிறாங்க. ஸோ chariots sail the seas. என்னைக்காவது தேர் வந்து தண்ணியில் போயிருக்கா, கப்பல் வந்து தரையில் போயிருக்கா? தேரை இழுத்துட்டு எங்கே நிறுத்துவாங்க, தெருவில் தான் நிறுத்துவாங்க. என்ன தான் வந்து எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் தேரெல்லாம் முடிச்ச வாட்டி ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க, தெருவில் தான் கொண்டு போய் நிறுத்துவாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு எங்கே போடும், லேண்டில். நான் நிலத்தில் தானே போகும் தேர். ஆமாம், தேரை என்ன பண்ண மாட்டாங்க, போயிட்டு தண்ணிக்குள்ளே விட முடியாது. அந்த மாதிரி கப்பலை கொண்டு போயிட்டு தரையில் விட முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. பிரிது மொழிதல் அணி சொல்லியிருக்காங்க. இந்த குறளில் பயின்று வந்திருக்க அணி பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயத்த இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாய்னா படகு, ஓடா நிலத்து. இவங்க எதை பற்றி சொல்லணும், கப்பலை பற்றி தான் சொல்லணும். ஆனால் இங்கே தேரை பற்றி சொல்லியிருக்காங்க. சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு அதுக்கு எடுத்துக்காட்ட இன்னொரு விஷயத்தில் அதுலேருந்து பிறந்து வேற ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க. அதனால் இது பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. ஓகேவா. ஸோ பாருங்கள், தேர் என்றைக்குமே என்ன போகணும், நிலத்தில் தான் போகும். அதே மாதிரி கப்பல் என்றைக்குமே தண்ணியில் தான் போகும். சரிங்களா. இது தண்ணியிலையோ அது வந்து தரையிலையோ போகாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. வலிய சக்கரங்களை உடைய பெரிய தேர் கடலில் ஓட இயலாது, கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட வேண்டும். அவரவரோட இடம் எதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுமா, செயல்படணுமா. இது என்னதான் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. சரிங்களா. ஸோ ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு 10 குறள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா. அடுத்த கிளாஸில் இந்த கொஷின்ஸோட இந்த திருக்குறளோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்த்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம எம்பவர் அகாடமியில் நியூ டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க.